இன்னைக்கு நம்ம பட்டி வந்து எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி கரெக்ட்டான மெத்தட்ல கால்குலேஷன் பண்ணி பேட்டர்ன் போட்டாலும், பட்டி நீங்க வந்து கரெக்ட்டா கட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா வராது. சைட் ஜாயின் பண்றப்ப ஏத்துல இறக்கல் ப்ராப்ளம் வரும். இப்ப இந்த மாரிலாம் ப்ராப்ளம் வராம பட்டி வந்து எப்படி கரெக்ட்டான மெத்தட்ல கட் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டதை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் தையலுக்கு இல்லாமல் ஆம்ஹோல் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து தையலுக்கு இல்லாமல் 5.75 இருக்குது. அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் ஆம்ஹோல் சைடில் தையலுக்கு இல்லாமல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு 8 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.25 இன்ச் வரும். இதுதான் வந்து நம்ம கூட பட்டியோட பட்டி கட் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அந்த கண்டுபிடிச்சாலும் அந்த ஹைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட வேஸ்ட் வித்து ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2.25 இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது எந்த பக்கம் வரும் அப்படின்னா நம்ம நெக்கு சைடில் வரும். நெக்கு சைடில் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்மளோட 2 பஸ்க்கு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 3.4 அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு போடலாம், இல்லை கையிலே போட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கம் மார்க் பண்ணுறப்ப கீழே இருக்க அளவோட ஒரு 1/4 இன்ச் வெளியில் வச்சு ட்ராப் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்கு சைடில் வந்து உள் பக்கமாக ஒரு கோடு தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு, கீழ் பக்கம் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸு கொடுத்து கட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பட்டி மடிச்சு தைக்க போகிறீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ் வச்சு பட்டி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து சைட் ஜாயின் பண்ணுறப்ப ப்ராப்ளம் வராது, ஃபிட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.